உன் லவ் ஸ்டோரியை கேட்கணும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. உன் லவ் ஸ்டோரி நீயே சொல்ல. 12th படிச்சுட்டு இருந்தேன். அந்த பொண்ணு 8th படிச்சுட்டு இருந்துச்சு. 12th முடிக்கும் போது அந்த பொண்ணு எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுச்சு. நான் ஓகே சொன்னேன். அவங்க சித்தப்பா எஸ்ஐ ஆஃபீஸர் பாரு கால் பண்ணி இந்த மாதிரி போக்ஸ் ஆக்ட் ஒண்ணு இருக்கு, ஒரு உள்ள போடவா. என்னன்னு இருக்குடா? போக்ஸ் ஆக்ட். அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அப்படியே அந்த பொண்ணு முடிஞ்சு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பர்த்டே. அந்த பொண்ணு இப்பதான்டா பர்த் ஆயிருக்குது. அதுக்கு அந்த பொண்ணு சரி இன்னொரு நாள் கால் பண்ணி என்னைய தான் நினைச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்டுச்சு. நான் அதுக்கப்புறம் வேற ஒரு லவ் கமிட் ஆயிட்டேன். அந்த பொண்ணு என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிச்சா. நான் ஆமான்னு சொன்னேன். என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத, நான் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டேன், பிரேக்கப் பண்ணிட்டு போயிரு அப்படிங்குது. கேட்டா சொல்லுது நான் அப்ப இருந்த மெச்சூரிட்டி வேற, இப்ப இருந்த மெச்சூரிட்டி வேறன்னு. என்ன வயசு இப்போ? இப்ப எத்தனை படிக்குது? லவ் பண்ணும்போது 13, இப்ப சொல்லும் போது 14. நீ பாரதியார் காலத்துல பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதெல்லாம் பரவாயில்ல. இந்த காலத்துல பாரதியார் இருந்திருந்தாருன்னா அவரே பழுப்பு எடுத்து உன்னை பறக்க விட்டுருப்பாரு. அது என்னெல்லாம் சொல்லு லவ் பண்ணும்போது? எல்லாமே பேசிருக்கேன். A to Z. 7 மாசம் லவ் பண்ணிட்டு போனேன். எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு வேற ஏதோ பையனை லவ் பண்றது நினைக்கிறேன். டேய், அந்த பொண்ணு முதல்ல வயசுக்கு வந்ததா வரலையானே தெரியாம நீ இதெல்லாம் பண்ணது தப்பு தான்டா. 5 மாசத்துக்கு முன்னாடி தானே அவனுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷன். உனக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா? ஆமா.